ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் நிலையில் தருமபுரி மாவட்டத்திற்கு எந்த பயனும் இல்லை. ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபற்றி நமது செய்தியாளர் சீனிவாசன் தரும் தகவல்களை கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரிநீர் தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில தருமபுரி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பூமியாக உள்ள நிலையில தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கு போதுமான தண்ணீர் இல்லாததால் ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலை அனைத்தும் வறண்டு கிடந்து காணப்படுகின்றன. எனவே இங்குள்ள விவசாயிகள் விவசாய நிலத்தை விற்றுவிட்டு வெளி மாநிலத்திற்கும் ஆங்காங்கே கூலி வேலைக்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளன. எனவே இது குறித்து நம்முடைய விவசாயி ஒருவர் இருக்கிறார். அவருடைய இது குறித்து நிலை என்னவென்று கேட்போம். கெனாங்குட்டை ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ப்ரொபோசல் இப்படிதான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒகேனக்கல் உபரி நீரை ஏரிகளை நிரப்பி தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனடைகிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆட்சி முடிய போகுது. இது 4 வருஷத்துல அநேகமா 3 முறைக்கு மேல பல லட்சம் கனஅடி தண்ணீர் நீர்வரத்து ஒகேனக்கல் அதிகமாக வந்தது. அது போய் ஏரி, குளம், குட்டைகள் கடல்ல போய் கலக்கிறதுக்கான ஏற்பாட்டோட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த கெனாங்குட்டி ஏரியை ஒட்டி தான் எங்க நிலம் இருக்கு. அந்த பக்கம் இருக்கு. ஒரு 2 ஏக்கரா இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா தண்ணி இல்லாதனால வெறும் சோளம் தான் இன்னைக்கு, சோளமோ மற்றதை தான் இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாது. இந்த திட்டத்தை அமுல்படுத்தினா தருமபுரி மாவட்டத்துல சுமார் ஒரு 600 ஏரி, குளம், குட்டைகள் இருக்கு. இப்போ இந்த தண்ணி வீணா போய் கடல்ல தான் கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டு காலமா உங்களோட போராட்டம் போய்கிட்டு இருக்கு? ஏன் இன்னும் இந்த தமிழக அரசு எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் இந்த கோரிக்கையை ஏன் நிறைவேற்ற காலதாமதம் பண்றாங்க? அதுதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை இந்த மக்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டத்தை ஏன் வரக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. தருமபுரி மாவட்டம் ஏற்கனவே இருக்கிறதுலேயே கடைகோடி மாவட்டம். நீங்க பெரிய எந்த தொழிலும் இந்த இடத்துல பெருசா இல்லை. எனவே இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு 65,000-70,000 கனஅடி தண்ணீர் இன்னைக்கு சும்மா தான் போய்கிட்டு இருக்கு. ஒகேனக்கல்ல மூடி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் இந்த மாதிரி வறட்சியா தான் இருக்குது. அதுதான் இந்த மாவட்டத்தினுடைய நிலைமை. இந்த நிலையில வீணாக கடலில் கலக்கும் இந்த காவிரி உபரிநீரை ஒகேனக்கல் உபரிநீர் திட்டம் கொண்டு செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது.